ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த ஹேமர் அப்படிங்கிற மானோவோட 17வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 16 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அப்புறம் சிவப்பு முடி எல்லாரும் படாத பாடுபட்டு அந்த டார்க் மெஜிஷியன் கூட சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த டார்க் மெஜிஷியன் ஷீல்ட கடைசியா உடைச்சிட்டேன்னு சந்தோஷப்பட்டா, அந்த எல்ஃப் ஏதோ லாஸ்ட் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதோட டீமன் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம டீம் அட்டாக் பண்ணிருக்கோம். நம்ம ஹீரோவும் லேடி வேலண்டினா இப்ப இது உங்களோட டைம் அப்படின்னு இருப்பான். நம்ம லேடி வேலண்டினாவும் இதுதான் ஹோலி மேஜிக் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்பெல் போட்டிருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே இந்த ஹோலி பவர் ஒருத்தங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் டிவைன் பிளெஸிங் வாங்கியிருக்கணும். அதுக்கு முதல்ல அவங்க ஒரு பிரீஸ்டா ஒர்க் பண்ணணும். அப்பதான் அவங்க ஹோலி பவரை எப்படி மாஸ்டர் பண்றது அப்படின்னு கத்துப்பாங்க. அந்த ஹோலி பவரை யூஸ் பண்றது எப்படின்னு கத்துட்டதுக்கு அப்புறம் ஒரு சில பீப்புள் வந்து அவேக்கன் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில பீப்புள் பிறக்கும் போதே அவேக்கன் பவரோட பிறப்பாங்க. அவங்கள வந்து செயின்ட் அப்படி இல்லைன்னா வாரியர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்க எல்லாத்தையும் டைரக்டா காடே சென்ட் பண்ணி வச்சதா ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி பிறக்கும் போதே அவேக்கன் பவரோட பிறக்கிற பீப்புள் இவங்க ரொம்பவே கம்மி. அப்படியே இருந்தாலும் இவங்க ஏதோ ஒரு பிரீஸ்ட் கிட்ட ட்ரைனிங் போயிருக்கணும். அப்பதான் அவங்களோட உண்மையான பவரை பத்தி தெரியும் அப்படின்ட்டு நம்ம லேடி வேலண்டினாவும் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அந்த டார்க் எனர்ஜிலாம் அட்டாக் பண்றாங்க. அப்ப அங்க இருக்க சோல்ஜரும் இது என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொருத்தனும் இதெல்லாம் நம்ம லேடி வேலண்டினாவோட பவரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவும் இவளோட பவரை நைட்ஸ் கிட்ட இருந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கா. இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, இவளை நம்ம ஸ்வாட் மாஸ்டர் ஒரு பிரீஸ்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கறதா இருந்திருக்கலாம். ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்டான பிரீஸ்ட் இந்த சீலோ தான் அப்படிங்கிறான். நம்ம லேடி வேலண்டினாவை தான் சீலோ அப்படின்னு கூப்பிடுறான். அப்புறம் இப்ப இவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகல. ஆனா இந்த டார்க் மேஜை தோக்கடிக்கிறதுக்கு இந்த பவரே போதும் அப்படிங்கிறான். நம்ம லேடி வேலண்டினாவோ அவங்களோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி அந்த டார்க் மேஜ் அட்டாக் பண்றாங்க. அந்த டார்க் மேஜ்லாம் இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறா. பார்த்தா நம்ம லேடி வேலண்டினாவோட பவர் போய் அவளை அட்டாக் பண்ணதுல அந்த டார்க் மேஜ் கருகி ஒரு பிளாஸ்ட். அப்புறம் அந்த எல்ஃபோட ஃபுல் பவரும் ட்ரைன் ஆகிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் எப்படி இந்த மாதிரி லோ லெவல் கிரியேச்சரான ஹியூமன்கிட்ட தோத்தேன் அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் என்ன விட்டா ஓவரா பேசிட்டு போறேன்னு அந்த எல்ஃபோட தலையிலேயே ஒரு அடி. அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் டே நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் இவளோட கதையை நான் ஃபுல்லா முடிக்க போறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம லேடி வேலண்டினாவும் சேவ் முடியும் டே டைனி அவளை கொல்லாதரா அப்படின்னு ஒடியறாங்க. நம்ம ஹீரோவும் என்னாச்சு அப்படிங்கிறான். அப்போ லேடி வேலண்டினாவும் நாங்க அவளை விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அட ஆமா விசாரிக்கணும்ல இதை மறந்துட்டேனே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ லேடி வேலண்டினாவும் அங்க வந்து இவளோட டார்க் எனர்ஜியை என்னால சென்ஸ் பண்ண முடியல, இப்போ நான் இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நான் முட்டாள்தனமா இவளை கொன்னு இருப்பேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். அப்போ லேடி வேலண்டினாவும் நான் இவளை ஹீல் பண்ணாலும் அது இவன் மேல ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏவா இருக்கும் அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் நீங்க வேணா அவ செத்துட்டாலான்னு செக் பண்ணுங்க, அவ உங்களை அட்டாக் பண்ணாம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ லேடி வேலண்டினாவும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படிங்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தா அந்த எல்ஃப் காத்தோட காத்தா மறைஞ்சு போறா. நம்ம ஹீரோவும் என்னது ஹை ரேங்கிங் டார்க் மெஜிஷியன் எல்லாம் அவங்க செத்து எந்த எவிடன்ஸும் கிடைக்காம இப்படிதான் காத்தோட காத்தா மறைஞ்சு போவாங்களான்னு பாக்குறான். அப்போ அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் லேடி வேலண்டினா நீங்க ஒரு பிரீஸ்டா, இது ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சந்தோஷத்துல கத்தி இருக்கிறானுங்க. அப்போ லேடி வேலண்டினாவும் அவ்வளவுதான் என்னோட சீக்ரெட் இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது ஒரே நாள்ல போயிருச்சா அருமடா. அப்புறம் டைனி இதை பத்தி உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் எதை பத்தி நீங்க சொல்றது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறான். அப்போ லேடி வேலண்டினாவும் டைனி நீ மட்டும்தான் நான் ஹோலி மேஜிக் யூஸ் பண்ணதை பார்த்துட்டு நார்மலா இருந்த, மீதி எல்லாருமே ஷாக் ஆனாங்க, அதனாலதான் கேட்கறான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஆமா நீங்க ஒரு பிரீஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறான். அப்போ லேடி வேலண்டினாவும் ஆனா அது உனக்கு எப்படி தெரியும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அது தெரியும், வேற யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் லேடி என்னை மன்னிச்சிடுங்க என்னால இப்ப சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா டைம் வரப்ப நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிறான். அப்போ லேடி வேலண்டினாவும் சரி ஓகே அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது இவ்வளவு ஈஸியா விட்டாங்களா, இதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த டார்க் மேஜும் நான் போற இடத்துக்கு மட்டும்தான் வரானுங்க. லேடி வேலண்டினா நான் வரதுக்கு முன்னாடியே இது மாதிரி 2-3 இன்சிடென்ட்ல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ லேடி வேலண்டினாவும் அந்த எட்மன் அதான் அந்த மஞ்ச முடி மாட்டி விட்டி அப்படியான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், அப்புறம் என்னால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படிங்கிறான். அப்போ லேடி வேலண்டினாவும் டைனி நல்லா கேட்டுக்கா, நாங்க எல்லாம் ஒரு நோபிள்ஸ், நாங்க டீமன் ஃபாலோவர்ஸை கொல்றது எங்களோட ஒரு கடமை, அப்ப நாங்க செத்தாலும் பரவாயில்லாம். அது மட்டும் இல்லாம இப்ப நான் ரொம்பவே வீக்கா இருக்கேன், அதனால நான் யாரையும் பிளேம் பண்ண விரும்பல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இவ கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு பாக்குறான். அப்ப லேடி வேலண்டினாவும் நம்ம
நம்ம ஹீரோட தலையை தடவி கொடுத்துட்டு நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பாக்கிறதுக்கு ஆர்வமா இருந்ததானே, நீ பண்ணது ரொம்பவே கியூட்டா இருந்துச்சுடா, இப்போதான் சின்ன பையனாட்ட நடந்துக்கிற அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சிவப்பு முடியும் சும்மா இல்லாம உன்னை கியூட்டா இருக்காருன்னு சொன்னா உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்ல அப்படின்ட்டு, டேய் எனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு தெரியுமா, எல்லாம் என் நேரம் இங்க வந்து மாட்டிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த சிவப்பு முடி நீ என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தை அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது குழந்தையா, வரியா ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு முறைக்கிறான். அப்ப அந்த சிவப்பு முடியும் நம்ம ஹீரோட கணத்தை பிடிச்சிட்டு, எல்லா சைல்டும் கியூட்டா இருக்குன்னு சொன்னா அவங்க சந்தோஷம் தான் போடுவாங்க, ஆனா நீ டோட்டலா டிஃபரெண்டா இருக்கடா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நான் ஒன்னும் மத்த குழந்தைங்க மாதிரிலாம் இல்ல, என்ன விடுங்க அப்படின்ட்டு, நான் யாருன்னு தெரியாம பேசி இருக்கிறீங்க, ஒரு நாள் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். அப்ப லேடி வேலண்டினாவும் இதெல்லாம் நான் என்னோட அப்பா கிட்ட சீக்கிரமா போய் சொல்லணும், அதனால நம்ம பக்கத்துல இருக்க சிட்டி ரீச் பண்ண உடனே இத பத்தி என்னோட அப்பாவுக்கு ரிப்போர்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்ட்டு டைபன் அப்படிங்கிற சிட்டிக்கு போயிட்டு இப்ப அந்த சிட்டியோட ஃப்ரண்ட் கேட்ல நின்னுட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் நம்ம டீமையே பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னங்கடா இது, ஸ்வாட் மாஸ்டரே அவரோட பொண்ணை நினைச்சு கவலைப்படுவார்னு தெரியும், அதுக்கு இவ்வளவு பண்ணுமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம லேடி வேலண்டினாலாம் ஒரே வெக்கத்துல, அப்பா நீங்க இப்படி பண்ணீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறா. அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் வாயை பொளந்துட்டு இவங்கள பத்தி நான் கதைகள்ல மட்டும் தான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு பாக்குறானுங்க. என்னடா ஓவரா பில்டப் கொடுக்குறானுங்கன்னு பார்த்தா நம்ம ஸ்வாட் மாஸ்டரே அவரோட பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு ஒரு ஆர்மியவே இறக்கி வச்சுக்கிறாரு. இங்க இருக்க எல்லாருமே ப்ளூ விங் நைட்ஸ். நம்ம ஹீரோவும் அந்த நைட்ஸை பார்த்து இங்க இருக்க எல்லாருமே வெல் ட்ரெயினடு நைட்ஸ், அதுவும் இந்த வேலண்டினாவோட எலைட் நைட்ஸ், ஒவ்வொரு நைட்டும் எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்குக்கு மேலதான் இருப்பாங்க, இவங்க தான் இந்த எம்பையரோட ஸ்ட்ராங்கஸ்ட் நைட் அப்படின்னு அவங்கள பத்தி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ் மொத்த பேரும் முட்டி போட்டு அந்த கோல்டு கலர்ல ஆர்மர் போட்டு இருக்கிற நைட்டும் நான் தான் கேர்ன் கேல்மன், இந்த ஃபோர்ஸோட வைஸ் கமாண்டர், அப்புறம் என்னோட ப்ளூ விங் நைட்ஸ்ல மொத்தம் 103 பேர் இருக்காங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்கு தலை வணங்குறோம் மை லேடி, அது மட்டும் இல்லாம நாங்க உங்களை சேஃபா கூட்டிட்டு போவோம் அப்படிங்கிறான். லேடி வேலண்டினாவும் தேங்க்யூ சார் கிரீன், அது மட்டும் இல்லாம உங்களோட நைட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், இப்போ நீங்க எந்திரிங்க அப்படிங்கிறாங்க. அந்த வைஸ் கேப்டனும் உங்களோட கட்டளைப்படியே ஆகட்டும் மை லேடி அப்படின்ட்டு எந்திரிக்கிறாங்க. இந்த வைஸ் கேப்டனும் உங்களை மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் மை லேடி, அது மட்டும் இல்லாம நம்ம டியூக் உங்களை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாரு அப்படிங்கிறான். நம்ம லேடி வேலண்டினாலாம் டென்ஷன் ஆயிட்டு நான் தான் என்னோட அப்பா கிட்ட சேஃபா இருக்கேன்னு சொன்னா இல்லையா, அவர் எதுக்கு இத்தனை பேர் தம்பிச்சு வச்சுக்கிறாருன்னு கேக்குறா. அப்ப அந்த வைஸ் கமாண்டரும் மை லேடி நீங்க வேற திடீர்னு டார்க் மேஜ் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்களா, அதனாலதான் நாங்க எல்லாரும் வந்துட்டோம், அப்புறம் நம்ம லார்டு வேற ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, இல்லனா அவரே இங்க வந்திருப்பாரு அப்படிங்கிறான். லேடி வேலண்டினாவோ என்னது எமர்ஜென்சி சுச்சுவேஷனா என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த வைஸ் கேப்டனும் லேடி அது வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியோட டெம்பஸ் காணாம போயிருச்சு அப்படிங்கிறான். அப்போ லேடி வேலண்டினாலாம் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னோட அப்பா அதை ரொம்பவே பத்திரமா பார்த்து இருந்திருப்பாரு, அது எப்படி காணாம போயிருக்கும், அது கிட்ட வெளியாளுங்க யாராலையுமே போக முடியாது, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் இப்ப என்ன சொன்ன டெம்பஸா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோவும் லேடி வேலண்டினா கிட்ட உங்க ஃபேமிலி பொருள் அந்த டெம்பஸ் அப்படிங்கிறது அது ஒரு ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு கேக்குறான். அப்போ லேடி வேலண்டினாவும் அதை பத்தி எனக்கு கரெக்டா தெரியல அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது உங்களுக்கே தெரியலையா அப்படிங்கிறான். அப்போ லேடி வேலண்டினாவும் ஆமா இந்த சீக்ரெட் எங்க ஃபேமிலியோட ஜெனரேஷனா ஒவ்வொரு ஹெட்டுக்கும் மாறும், அதை பத்தி எங்க ஃபேமிலி ஹெட்டை தவிர வேற யாருக்குமே தெரியாது, அது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆர்டிஃபேக்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா கன்ஃபார்மா தெரியல அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். லேடி வேலண்டினாவும் என்னடா சொன்னா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஆர்டிஃபேக்ட் எங்க போனுச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அவ்வளவுதான் மொத்த கும்பலும் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம லேடி வேலண்டினாவும் ஆனா அதை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் நான் இப்ப டியூக்கை மீட் பண்ணோம், நான் டியூக்கை மீட் பண்ணோட்டி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிறான். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.